الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى والذين يتوفون منكم ويذرون أزواجا يتربصن بأنفسهن 4 أشهر وعشرا فإذا بلغن أجلهن فلا جناح عليكم فيما فعلن في أنفسهن بالمعروف والله بما تعملون خبير. சூரா பக்ராவுடைய 234வது ஆயத். இதில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உங்களை யாரு மனைமார்களை விட்டு மரணிக்கின்றார்களோ அந்த மனைமார்கள் மீது 4 மாதங்களும் 10 நாட்கள் இத்தா இருப்பது, எதிர்பார்த்திருப்பது என்றால் இத்தா இருப்பது கட்டாயமாகும். கணவன் மௌத்தாகின பெண்கள் 4 மாதம் 10 நாட்கள் இத்தா இருக்க வேண்டும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இது அந்த பெண்கள் கணவன்மார்கள் அவர்களோட உடலுறவு கொண்டு இருந்தாலும் சரி அல்லது உடலுறவு கொள்ளாட்டும் சரி, அந்த பெண்கள் கணவன்மார்கள் மரணித்து விட்டால் 4 மாதம் 10 நாள் இருக்க வேண்டும். உதாரணமாக ஒருத்தர் திருமணம் முடித்து அவங்க 2 பேரும் ஒன்று சேரலை. இப்போ இங்கிருந்து கொண்டு ஸ்கைப்பில் அல்லது டெலிஃபோன் மூலமாக அங்கே திருமணம் முடிக்கின்றார்கள். கணவன் மனைவி ஒன்று சேரவே இல்லை. கணவன் இங்கே மௌத்தாகிவிட்டால் அங்கே பெண், அங்கே அந்த மனைவி 4 மாதங்கள் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும். அப்போ இத்தா இருக்கிறது என்பது வெறும் குழந்தை இருக்குதா என்று பார்க்கறதுக்கான மட்டுமல்ல, மாறாக துக்கம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி இத்தா இருக்கிறது, துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்காக வேண்டி இத்தா இருக்கிறதும் ஒரு காரணம். 4 மாதம் 10 நாள் இருக்க வேண்டும். ஹதரத் அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்துல ஒரு மனிதர் கேட்டார். ஒருத்தர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். அவங்க 2 பேரும் ஒன்று சேரவே இல்லை, மகரை நிர்ணயிக்கவும் இல்லை. அதுக்கு முன்னாடி அவர் மௌத்தாகிட்டார். இப்போ இவருடைய விஷயத்தில் என்ன தீர்ப்பு? அந்த பெண் இதா இருக்க வேண்டுமா, அவளுக்கு மகர் கொடுக்க வேண்டுமா என்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு அவர்களுக்கு வந்தது. ஒரு முடிவு ஒன்று தெரியாமல் இருந்தது. அப்போ ஹதரத் அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, இந்த விஷயத்தில் நான் என்னுடைய கருத்தை நான் சொல்லுகின்றேன். அது சரியாக இருந்தால் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து, அது தவறாக இருந்தால் என்னுடைய ஷைத்தானுடைய புறத்திலிருந்து இருக்கும். அது அல்லாஹும் ரசூலும் அதை விட்டு நிரபராதிகள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு இவர் முழுமையான முறையில் மகர் கொடுக்க வேண்டும். இன்னொரு ரிவாயத்தில் வருது, அந்த பெண்ணுக்கு பொருத்தமான விதத்தில் உள்ள மகரை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த பெண் இதா இருக்க வேண்டும். அடுத்து மீராஸ், அனந்தரட்சத்துடைய பங்கு அவளுக்கு கிடைக்கும். அனந்தரட்சத்துடைய பங்குன்னு சொன்னால் மனைவி என்ற அடிப்படையில் குழந்தைகள் இல்லை என்பதனால அவருக்கு 4 ரவுண்டு கொடுக்க வேண்டும் என்று ஹதரத் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. உடனே மாக்கல் இப்னு யஸாருல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா அவங்க எழும்பி சொன்னாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தான் பர்வா பின்த் வாஷிக் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய விஷயத்தில் தீர்ப்பு வழங்கினார்கள் என்று அவங்க சொன்ன பொழுது ஹதரத் அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். நான் சொன்னது அல்ஹம்துலில்லாஹ் சரியான பதில்தான் என்று. இந்த ரிவாயத் முஸ்னத் அஹ்மத் இதே மாதிரி மற்ற சுன்னனுடைய கிதாபுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் ஒரு பெண் கணவன் மௌத்தாகும் பொழுது கர்ப்பிணியாக இருந்தால் அவட சட்டம் வேறு. அவட இதா இருக்க 4 மாதம் 10 நாள் அல்ல, மாறாக குழந்தை பெற்றெடுக்கும் வரைக்கும் அவள் இதா இருக்க வேண்டும். அப்போ குழந்தை பெற்றெடுக்கிறது என்பது கணவன் மௌத்தாகி அடுத்த செகண்டில் குழந்தை கிடைச்சாலும் அவருடைய இதா முடிஞ்சிடும். அல்லது குழந்தை பெற தாமதமாகினால் எவ்வளோ காலம் அந்த குழந்தை தாயிட வயிற்றில் இருக்குமோ அவள் பெற்றெடுக்கும் வரைக்கும் இருக்கத்தான் வேண்டும். உலாத்தில் அஹ்மாலி அஜலுஹுன்ன ஐயவான ஹம்லஹுன்ன அல்லாஹு தஆலா சூரத்து தலாக்ல சொல்கின்றான், இந்த கர்ப்பிணிகள் அவங்களுடைய இதா இருக்கின்றது, கணவன் மௌத்தாகினால் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் அவர்கள் இதால் இருக்க வேண்டும். இப்போ குழந்தை தாயிட வயிற்றிருக்கக்கூடியதாக குறைந்த காலங்கள் 6 மாதங்கள், ஆக கூடினது 4 வருடங்கள். அப்போ 4 வருடங்கள் அந்த குழந்தை தாயிட வைத்திருந்தாலும் அதை பெற்றெடுத்ததுக்கு பிறகுதான் அவளுடைய இதா முடியும்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கொஞ்சம் வித்தியாசமான கருத்துடன் நடந்தாங்க. ஆரம்ப காலத்தில் எது தூரமான காலமோ, அதாவது குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு டைம் எடுத்தால் அந்த காலம் இருக்க வேண்டும், அல்லது 4 மாதம் 10 நாள். உதாரணமாக 2 நாளில் 3 நாளில் அல்லது 10 நாளில் ஒரு மாதத்தில் 2 மாதத்தில் குழந்தை கிடைச்சிட்டுண்டா 4 மாதம் 10 நாள் வரைக்கும் அவள் இருப்பாள். அல்லது 4 மாதம் 10 நாள் தாண்டிட்டது குழந்தை இன்னும் பெறலண்டா எப்போ குழந்தை பிறக்குதோ அது வரைக்கும் அவள் இதால் இருப்பாள். இந்த 2 ஆயத்தின் பிரகாரம் அமல் செய்ததுக்காக வேண்டி ஹதரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. ஆனால் ஹதீஸில் வந்திருக்குது, சுபையா அஸ்லமியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சம்பந்தமாக புகாரி முஸ்லிமில் கூட அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவங்களோட கணவர் சாத் இப்னு ஹவ்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வஃபாத்தாகும் பொழுது அவங்க கர்ப்பிணியாக இருந்தாங்க. கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அவங்க மௌத்தாகி கொஞ்சத்தில் அவங்களுக்கு குழந்தை கிடைச்சிட்டுது. அப்போ நிஃபாஸுடைய ரத்தம், அதாவது குழந்தை பெற்றுடைய ரத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க திருமணம் முடிக்கிறதுக்காக தன்னை அலங்கரித்து கொண்டாங்க, தயாராகினாங்க. இதான் முடிஞ்சாச்சு, ஏற்கனவே முடிஞ்சிட்டதே. இப்போ நிஃபாஸுடைய ரத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க அதுக்கு தயாராகினாங்க. இந்த செய்தி அவருடைய உறவினர் அபு சனாபில் இப்னு பாக்கக் என்ற சஹாபி அவங்களுக்கு கேள்விப்பட்டவங்க வந்தாங்க. வந்து சொன்னாங்க, என்ன நீ திருமணத்துக்காக நீ தயாராக இருப்பது போன்று தெரிகின்றதே, நீ திருமணத்துக்கு ஆசைப்படுகின்றியான்னு கேட்டாங்க. நல்லாவே சத்தியமாக 4 மாதம் 10 நாள் முடியும் வரைக்கும் நீ திருமணம் முடிக்காது என்று சொன்னாங்க. உடனே சுபையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய ஆடைகளை உடுத்துக்கொண்டு தன்னை முழுமையாக மறைச்சி கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்தாங்க. வந்து சம்பந்தமான மசாலா கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ எப்போ குழந்தை பெற்றெடுத்தாயோ அந்த நேரத்தில் சுத்தமாகிட்டாய், உனக்கு திருமணம் முடிக்க தேவை இருந்தால் ஆசை இருந்தால் முடிச்சுக்கொள்ளுங்கன்னு கூட எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இந்த ஹதீஸின் காரணமாக எப்போ ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கேள்விப்பட்டதோ அவங்க தன்னுடைய கருத்தை விட்டு இந்த ஹதீஸின் படி அமல் செய்ய தொடங்கினாங்க. அதனால் எல்லா சஹாபாக்களுடைய ஃபத்வாவும் இவ்வாறு தான் இருந்துச்சு. அவங்க இதை இந்த ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டாங்க விஷயத்தில் பிறகு சஹாபாக்கள் ஒன்றுபட்ட மூலமாக தெரிய வருகின்றது. அடுத்தது 4 மாதம் 10 நாள் இதா இருக்கிறது ஹிக்மத்தில் ஒன்றுதான். ஒரு குழந்தை தாயோட வயிற்றில் உருவாகிறதுக்கு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இன்ன ஹல்க அஹதிக்கும் யுஜ்மா ஃபி பத்னி உம்மிஹி 40 யௌமன் நுத்ஃபத்தன், 40 நாட்கள் ஒருத்தருடைய படைப்பு இருக்குது தாயோட வயிற்றில். ஆரம்பம் 40 நாட்கள் இந்திரிய துணியாக இருக்கின்றார். சும்மா யக்குன் அலாக்காத்தன் மிஸ்ல தாலிக், அதுக்கு பிறகு இரத்த கட்டியாக 40 நாட்கள் இருக்கின்றார். சும்மா யக்குன் முதுகாத்த மிஸ்ல தாலிக், அதுக்கு பிறகு 40 நாட்கள் சதக்கட்டியாக இருக்கின்றார், உடம்பு உருவாகின்றது. சும்மா யுபாஃபு இலைஹில் மலக், அதுக்கு பிறகு ஒரு மலக் அவரிடத்தில் அனுப்பப்படுகின்றார். ஃபயம் ஃபுஹு ஃபீஹி ரூஹ், 4 மாதம் பூர்த்தியானதுக்கு பிறகு அதில் குழந்தைய ரூஹல் அந்த மலக்கு ஊதுகின்றார். இப்போ 4 மாதங்கள் பூர்த்தியாகுது. அப்போ இன்னொரு 10 நாட்கள் கூடுதலாக சொன்னது. மாதங்களில் கூட குறை ஏற்படலாம், அல்லது குழந்தை உருவானத்துக்கு பிற அசைவுகள் வழங்கலாம். இதன் மூலமாக இன்னும் உறுதிப்பாடு உண்டாகிறதுக்காக வேண்டி 4 மாதங்கள் 10 நாட்கள் இருக்கிறது ஷரியத்தில் கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ 4 மாதங்கள் 10 நாட்கள் இது ஒரு காரணம், குழந்தை இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வேண்டி. இப்போ இவங்க 2 கணவன் மனைவி 2 பேருமே பிரிஞ்சிருக்கிறார்கள் என்றால் இருக்க தேவையில்லையாண்டா இருக்கத்தான் வேண்டும் என்றா இது மட்டும்தான் காரணம் இல்லை. فَإِذَا بَلَغْنَ أَجَلَهُنَّ فَلَا جُنَاحَ عَلَيْكُمْ فِيمَا فَعَلْنَ فِي أَنفُسِهِنَّ بِالْمَعْرُوفِ. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், எப்போ அந்த பெண்கள் அவங்களுடைய இத்தாவுடைய காலம் முடிஞ்சிச்சோ அதுக்கு பிறகு அவங்க நல்ல விதத்தில் எதை செய்து கொள்கின்றார்களோ அதில் உங்களுக்கு எந்த குற்றங்களும் கிடையாது. அப்படின்டா அந்த பெண்கள் 4 மாதங்கள் 10 நாள் கட்டாய இத்தால் இருப்பார்கள், அது வாஜிப். அது முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க திருமணத்துக்கான தயாராகிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள தடுக்கிறதுக்கு அவங்களுடைய வழிமாறுகளுக்கு எந்த உரிமையும் இல்லை. மாறாக அவங்க இதா முடிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க முடியும்னு சொன்னால் வழிமார்கள் அவசரமாக முயற்சி செஞ்சு அவங்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும்.
அந்த பெண்கள் தன்னை அலங்கரித்து கொண்டு திருமணத்துக்கு தயாராகிறாங்கன்னு சொன்னால் அதில் எந்த குற்றமும் கிடையாது. கணவன் மற்றவங்க வழிமார்கள் வழி பொறுப்புதார்கள் அவளுக்கு முடிச்சு கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்போ 4 மாதம் 10 நாள் கட்டாயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஹதீஸில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஹில்லு லிம்ராத்தின் துமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் அன் தஹித்த அலா மையத்தின் ஃபௌக ஸலாஸ் இல்லா அலா ஸௌஜின் 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா. எந்த ஒரு பெண்ணும் அல்லாஹை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்ட எந்த ஒரு பெண்ணுக்கும் எந்த ஒரு மையத்தின் மீதும் 3 நாட்களை விட துக்கம் கொண்டாடுவது அனுமதி கிடையாது. ஆனால் கணவனை தவிர கணவனுக்காக வேண்டி 4 மாதங்கள் 10 நாள் அவங்க துக்கம் கொண்டாட வேண்டும். சகோதரன் மௌத்தாகிட்டார், தந்தை மௌத்தாகிட்டார், அல்லது தாய் மௌத்தாகினார், அல்ல வேறு யாராவது மௌத்தா என்பதற்காக வேண்டி ஆணுக்கோ பெண்ணுக்கோ 4 மாதங்கள் 10 நாட்கள் அல்ல 3 நாளைக்கு மேல் இருக்கிறது கூடாது. இதே மாதிரி சஹீஹான ரிவாயத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ஒரு பெண்மணி வந்து ரசூலாட்ட சொன்னாங்க, என்னுடைய மகளுடைய கணவர் மௌத்தாகிட்டார். இப்போ அந்த பெண்ணுக்கு கண்ணில் நோய் ஏற்பட்டிருக்குது. அஃபனுக் ஹேலுஹா, என்ன நாங்கள் அந்த பெண்ணு கண்ணுக்கு சுருமா போடலாமான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு சொன்னாங்க. 2 தடவை 3 தடவை கேட்டால் அதே பதிலை சொன்னார்கள். பிறகு சொன்னாங்க, இது ஒரு 4 மாதம் 10 நாள் தானே. வக்கது கானத் இஹ்தா குன்ன ஃபில் ஜாஹிலிய்யா தம்குசு ஸனா, உங்களை ஒருவர் ஜாஹிலியாவுடைய காலத்தில் 1 வருஷம் வரைக்கும் இத்தால் இருந்திருக்கிறாங்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இதன் மூலமாக சுருமா கண் வருத்தத்துக்கு மருத்துவமாக செய்யப்படக்கூடிய ஒன்று. அதே ரசூலா தடுத்தாங்க. இதனால் இத்தால் இருக்கக்கூடியவங்க மருத்துவம் செய்யக்கூடாதான்னு கேட்டால் அந்த அர்த்தம் அல்ல. மாறாக கண் வருத்தத்துக்கு சுருமா போடுறது மட்டும்தான் மருத்துவம் அல்ல, வேறு எத்தனை மருத்துவங்கள் இருக்கின்றது. அதனால் அது அலங்காரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால அதை தவிர்த்து கொள்ளும்படி சொன்னார்கள். அதல்லாத வேறு நோய்கள் ஏற்படுது, அதுக்கு மருத்துவம் செய்ய வேண்டிய தேவை இருந்தால் தாராளமாக செய்யலாம். அப்போ இந்த ரிவாயத்தில் ஸைனப் பின்த் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ஆரம்ப காலங்களில் ஜாஹிலியாவுடைய காலத்தில் பெண்கள் கணவன் மௌத்தாகிட்டா ஒரு குடில் மாதிரி ஒன்று அமைச்சு கொண்டு அதில் பழைய உடுப்பு எடுத்து கொண்டு போய் அந்த பெண் உட்கார்ந்துருவாள். எந்த மனமும் பூச மாட்டாள், எந்த குளிக்கிறதோ கழுவுறதோ எதுவும் கிடையாது. 1 வருஷம் வரைக்கும் அப்படி இருப்பாள். 1 வருஷத்துக்கு பிறகு வெளியே வரும் பொழுது அவளுக்கு ஒரு விட்டையை கொண்டு கொடுப்பாங்க. அதை நுகர்ந்து பார்த்துட்டு வீசிடுவாள். அதுக்கு பிறகு கழுதை அல்லது ஒரு ஆடு அல்லது ஒரு பறவை எடுத்துட்டு வருவாங்க. கொண்டோன்னு அதை தன்னுடைய மர்மஸ்தானத்தோடு அவ நுகர வைப்பாள், சேர்த்து வைப்பாள். அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க, சில நேரத்தில் அதிகமாக நடக்கிற செய்தி என்னென்னா, அந்த கழுதை அல்லது ஆடு அல்லது அந்த எந்த உயிரினத்தை கொண்டு வச்சாங்களோ அது செத்துடும் துருவாடையும் காரணமாக. அந்தளவுக்கு நாத்தமாக இருப்பாங்க. கழுவுறதில்லை, குளிக்கிறதில்லை, மனம் பூசுறதில்லை. இந்த அடிப்படையில் அவங்க துக்கம் கொண்டாடி இருக்கின்றார்கள். அதனால தான் அதிகமான உலமாக்கள் சொல்கிறாங்க, இந்த ஆயத்து இருக்கிறதே இதுக்கு பின்னாடி இன்னொரு ஆயத்து வருது, வல்லதீன தோஃபோன மின்கும் வயதருன் அஸ்வாஜம் வசியத்தன் அஸ்வாஜிஹிம் மதாஇன் அல் ஹவுலி கைர இஹ்ராஜ். உங்களில் யார் மௌத்தாகிறார்களோ அவங்களுடைய மனைமார்களுக்குள்ள வசியத்தன் என்று சொன்னால், மனைமார்களை விட்டுட்டு போனால் அவங்களுக்குள்ள வசியத் அல்ல அவங்க வசியத் செஞ்சுட்டு போவாங்க. மதாஇன் அல் ஹவுல், 1 வருஷத்துக்கு அவர்களுக்கு செலவழித்து கொண்டிருக்க வேண்டும். கைர இஹ்ராஜ், அவர்களை அவங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியாக்கக்கூடாது. அப்படின்னா 1 வருஷம் அவங்க இதாக இருப்பார்கள். சில உலமாக்களுடைய கருத்து, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திலையும் 1 வருஷம் அவங்க இதாக இருப்பார்கள். ஆனால் மேலே சொன்ன விதத்தில் இந்த ஜாஹிலியாவுடைய விதத்தில் அல்ல, மர 1 வருஷத்துக்கு அவர்கள் துக்கம் கொண்டாடுவார்கள் என்றும் சிலருடைய கருத்து. இன்ஷா அல்லாஹ் அது பின்னாடி அந்த ஆயத்து வரும் பொழுது விரிவாக பார்ப்போம். அல்லாஹு தாலா இந்த ஆயத்தில் இஹ்தாத், அதாவது இதா இருக்கிறன்னு சொல்கிறாங்களே, இதா இருக்கிற துக்கம் அனுஷ்டிக்கிறது, அது என்ன செய்யணும்டா, அவங்க அலங்காரமான ஆடைகள் உடுக்கக்கூடாது. அதாவது திருமண பந்தத்துக்கு தயாரான பெண்கள் போன்று இல்லாமல் நகைகள் அணியாமல் இதே மாதிரி அலங்காரம் உள்ள விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். மனம் பூசக்கூடாது. கவலையை வெளிப்படுத்துறதுக்குள்ள விதத்தில் அவர்கள் இருக்க வேண்டும். இதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது.
ஹைர் அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் வலா ஜுனாஹ அலைக்கும் ஃபீமா அர்ரல்தும் பிஹி மின் ஹித்பத்தின் நிசாய் அவ் அக்னன்தும் ஃபி அன்ஃபுசிக்கும். இப்போ அந்த பெண்கள் இத்தால் இருக்கின்றார்கள், கணவன் மௌத்தாயின பெண்கள் இத்தால் இருக்கும் காலத்தில் நீங்கள் நிக்காஹுடைய வார்த்தைகளை தெளிவாக சொல்லாமல் அவங்களுக்கு ரகசியமான விதத்தில் உணர்த்தக்கூடிய வார்த்தைகள் திருமணம் அவர்களுக்கு முடிப்பதாகவோ அல்லது முடிச்சு கொடுப்பது போன்ற வார்த்தைகள் ஆறுதல் சொல்லும் விதத்தில் சொல்வதனால் எந்த குற்றமும் கிடையாது. அவ்வாக்குனத்தும் ஃபி அன்ஃபுசிக்கும் அல்லது அவங்களோட உள்ளங்கள்ற அதை அந்த விஷயத்தை மறைச்சி வச்சு கொள்றீங்க. அதாவது இந்த பெண் இதா முடிஞ்சிட்டா நாங்கள் திருமணம் முடிச்சு கொடுப்போம், அல்லது நான் முடிச்சு கொள்வேன், அல்லது நாளுக்கு முடிச்சு கொடுப்போம், இது போன்ற எண்ணங்களை உள்ளத்தில் வைக்கிறது என்பது குற்றம் கிடையாது. அலிமல்லாஹுன்னக்கும் சத்தது குருனஹுன்ன, அல்லாஹு தாலாவுக்கு தெரியும், அல்லாஹுக்கு தெரியும், அல்லாஹு தாலா நீங்கள் இந்த வார்த்தை அந்த பெண்களோட பிறகு பேசுவீங்க என்று உங்களுக்கு தெரியும், அல்லாஹுக்கு தெரியும். அதனால் மனசில் வச்சு நிற்க தவறு கிடையாது. அவர் ரிவாயத்தில் என்ன வந்திருக்கிறது, வதித்து அன்னல்லாஹ் ரஸக்கன் இம்ராத்தன், நீங்கள் அல்லது யாராவது சொல்கிறாங்க அந்த பெண்ணுக்கு எழுத்து மூலமாகவோ இல்லை வேறு விதத்தில் எனக்கு ஒரு கணவன் மௌத்தான ஒரு பெண்ணை நான் திருமணம் முடித்தா நன்றாக இருக்குமே, இது போன்ற வார்த்தைகளை பாவிக்கிறது பிரச்சனை இல்லை. இதே மாதிரி நான் திருமணம் முடிக்க விரும்புகின்றேன், எனக்கு அல்லாஹுத்தன் சாலிஹான ஒரு பெண்ணொன்று எனக்கு திருமணம் முடிச்சு எனக்கு கொடுத்தான நன்றாக இருக்குமே என்ற போன்ற வார்த்தைகளை பாவிக்கிறது பிரச்சனை இல்லை. உங்களை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்தது அவ்வாக்குனத்தும் ஃபி அன்ஃபுசிக்கும், அல்லது உங்களோட உள்ளங்களை நீங்கள் மறைச்சி வச்சிருக்கிறீங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. ரப்புக யஅலமு துகின்னு சுதூருஹும் வமா யுஅலினூன், அல்லாஹ் தஆலா குர்ஆன் இடத்துல சொல்கின்றான், உங்களோட ரப்பு உங்களோட உள்ளங்கள் அவர்கள் என்ன மறைத்து வைத்திருக்கிறான் என்பதெல்லாம் அறிந்திருக்கின்றான், எதை அவர்கள் வெளிப்படுத்துகின்றான் அதையும் அறிந்திருக்கின்றான். வா நஅலமு பிமா அக்ஃபைத்தும் மா அலன்தும், நீங்கள் என்ன பகிரங்கமாக பேசுகிறீங்க, என்ன மறைத்து வைத்திருக்கிறேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், அலிமல்லாஹு அன்னக்கும் சத்ததுக்குரூனஹுன்ன, நீங்களோட உள்ளத்தில் அவர்களை ஞாபகம் செய்து வைத்திருக்கின்றீர்கள், ஞாபகம் செய்கின்றீர்கள் என்பதை எல்லாம் அறிந்திருக்கின்றான். அதனால் இது குற்றமில்லை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வலாக்கின் லா துஆஇதுஹுன்ன சிர்ரன், ஆனால் நீங்கள் ரகசியமாக அவங்கள்ட்ட போய் வாக்குறுதி அளிக்காதீங்க, நான் உங்களை திருமணம் முடிக்க ஆசைப்பட்டிருக்கின்றேன், அல்ல என்ன தவிர யார் நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடாது, இது போன்ற வார்த்தைகளை சொல்கிறது தவறு. அல்லது நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம், நான் உங்களை கல்யாணம் முடிப்பேன் என்று சொல்வது இதெல்லாம் கூடாது இதாவுடைய காலத்தில். அதுக்கு மாற்றமாக அந்த பெண்ணுக்கு ஆறுதல் அளிக்கும் விதத்தில் ஆறுதல் சொல்கிறது, கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு கணவனை தருவான் போன்ற வார்த்தையில் பாவிக்கிறதுல எந்த குற்றம் கிடையாது. அல்லது வலாக்கின் லா துஆஇதுஹுன்ன சிர்ரன் என்றால் இதாவுடைய காலத்தில் ரகசியமாக திருமணம் முடிச்சு கொள்வது இதுவும் கூடாது. இல்லா அன் தகுலு கௌல மஅரூஃபா, ஆனால் அழகான வார்த்தைகளை சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி இப்போ மேலே சொன்ன மாதிரி உள்ளம் அமைதிப்படுத்த விதத்தில் அவருக்கு மன ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிற குற்றம் கிடையாது. வலா தஸிமு உக்தத நிக்காஹி ஹத்தா யப்லுகல் கிதாப் அஜலா, இதே மாதிரி திருமணம் உறவு வைக்க வேண்டாம், கல்யாணம் முடிச்சு கொடுக்க வேண்டாம் அந்த பெண்களுக்கு இத்தா முடியும் வரைக்கும். இத்தா முடிஞ்சதுக்கு பிறகுதான் திருமணம் முடிக்கலாம். இந்த விஷயத்தில் எல்லா உலமாக்களும் ஏகோபித்த முடிவு எடுத்திருக்கின்றார்கள். இத்தாவுடைய காலத்தில் திருமணம் நடந்தால் அது நிறைவேறாது. இதே மாதிரி ஒரு ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னு என்ன செய்யணும்டா, ரெண்டு பேரும் பிரித்து வைக்க வேண்டும் என்றும் உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவு. ஹைர் வஅலமு அன்னல்லாஹ யஅலமு மா ஃபீ அன்ஃபுசிக்கும் ஃபஹ்தரூஹ், எனவே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளங்களில் என்ன இருக்குன்னு என்பதெல்லாம் அறிந்திருக்கின்றான். நீங்கள் எதை வெளிப்படுத்துகின்றீர்களோ அதை மறந்திருக்கின்றான், எதை நீங்கள் மறைத்து வைத்திருக்கணும் அதையும் எல்லாம் அறிந்திருக்கின்றான். அதனால் உள்ளத்தில் பெண்களை பற்றிய காரியங்கள் உள்ளத்தில் சிந்தனை வருதே அதுமெல்லாம் எச்சரிக்கின்றான். நீங்கள் நல்ல விஷயத்தை சிந்தனை செய்யுங்க, தப்பான எண்ணங்கள் உள்ளத்தில் கொண்டு வராதீர்கள்,
நல்ல காரியங்களை சிந்தனை செய்யுங்க என்பதை அல்லாஹு தஆலா ஆர்வமூட்டுகிறான். வஅலமு அன்னல்லாஹ கஃபூர் ரஹீம். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இந்த காரியங்கள் உங்களோட மனசுக்கு நீ விரும்பாமலே வர எண்ணங்கள் வருகின்றதோ அவைகளை எல்லாம் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கிருபையாளன். அதுக்கான எல்லாம் அவங்களை குற்றம் பிடிப்பது கிடையாது. அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை வழங்கி அல்லாஹ்வுடைய கட்டளை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.